நான் கடைசி எடுத்த ராமதாஸ் ஐயாவோட படத்துக்கு கூட நான் ராமதாஸ் ஐயாட்டே சொல்றேன், தம்பி எடுக்கட்டும், நான் வேணா சப்போர்ட் பண்றேன். ஏன்னா அப்படி இடத்துல ஒண்ணி நம்மளை தள்ளும். ஆனா வேற வழி இல்ல. ஒருத்தரோட உழைப்பு, என்னோட உழைப்பு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்கும். கிட்டத்தட்ட நாங்க வந்து ஒரு 15 பேர் அதுக்காக டீம் எல்லாம் போய் இடம் பார்த்து லொகேஷன் பார்த்து எங்கெங்கயோ அலைஞ்சு பண்ணி பண்ணி அவ்வளவு திரட்டி வச்சதுக்கு அப்புறம் அந்த படம் நடக்கல அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வழி பாருங்க. ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஒரு பைத்தியகாரத்தனமான இயக்குனர். எனக்கு நான் எடுத்த படம் வெளியே வரணும், ஆனா அது வரல. அது நின்றுச்சு. என்ன காரணம்? அப்பா அம்மையை சண்டை போட்டாங்க, படம் நின்று போச்சு. இப்ப அப்பா அம்மையை சேர்ந்துட்டாங்க, படம் இருக்கிற ஆள் இல்லை. என்ன பண்றது? சுமாரா தெரிவார், ஆனா வேற வேற ஆளா தெரிவார். அதுக்கு எவ்வளவு மெனக்கெடணுமா இருக்கு. ஒரே ஆள் நடிச்சு, ஒரே ஆள் இயக்கம் பண்ணி, ஒரே ஆள் ஒளிப்பதிவு பண்ணி, ஒரே ஆள் லைட்டு பார்த்து, ஒரே ஆள் எடிட் பண்ணி, ஒரே ஆள் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணி, இது எல்லாத்துக்கும் அவ்வளவு டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம்ன்றது உங்களுக்கு குறைவு. இன்னும் 10 வருஷம் கூட ஆகலாம் ஒரு சில படங்கள். அப்படிலாம் நடந்திருக்கு. ஸோ இந்த உழைப்பு உங்களை அடையாளப்படுத்தும். அப்புறம் இன்னொரு படம் இவர் ஒன்று பண்ணி வச்சிருக்காரு, இன்னும் ரிலீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அந்த காட்டுக்குள்ள எடுத்த படம் என்ன படத்து பேரு? நெடும்பா. அதை நாங்க வந்து எங்க சீட்டு வச்சுல வாங்கி ரிலீஸ் பண்றதுக்காக வாங்கினோம். அது ஒரு அற்புதமான படம். கண்ணீர் வந்துடும் கடைசியில. அது எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. இவங்க அப்பா ஒரு தலை சிறந்த நடிகர். அவங்க அப்பாவை தான் எனக்கு வெங்காயத்துல ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த கூத்து பாட்டு பாடுறவராக இருப்பார். அந்த நடு ரோட்ல மகளுக்காக பிச்சை எடுத்து ரோட்ல நின்று ஆடுவார், பாடுவார். அது அந்த வேஷம் வந்து எக்ஸ்ட்ரானரி. அதே மாதிரி அவர் ஒவ்வொரு படத்துல நடிக்கிற. இப்ப கூட யாரும் ஒரு படத்துல நடிக்க வச்சிருந்தாங்க, தண்டகாரண்யம். அதெல்லாம் பண்ணியிருந்தார். அவர் என்னன்னா அந்த நெடும்பாவுல ஒரு குழந்தை என்ன பண்ணும், சிட்டிக்குள்ள இருக்க குழந்தை தெரியாம வழி தவறி ஒரு வேன்ல ஏறி ஒரு இடத்துல போய் இறங்கி ஒரு காட்டுக்குள்ள போயிடும். அது பூரா காட்டு மனுஷங்க. அவங்களுக்கு இந்த பாஷையே தெரியாது. ஆனா அந்த மனிதர்கள்ட்ட ஒரு குழந்தை மாட்டிக்கிறோம். அந்த குழந்தை மேல ஒரு அன்பு வச்சிருவாங்க இந்த காட்டுவாசிகள். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம வந்தோன்னே இந்த பிள்ளையை காப்பாத்துறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாத்தணும்ட்டு நகரத்தையே விரும்பாத காட்டுவாசி 4 பேர் 2 பேரு அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு நகரத்துக்குள்ள வருவாங்க. பயங்கரமா இருக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போற சீன் எல்லாம். அவ்வளவு கண் கலங்கிரும் மனிதர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. அதையும் இன்னும் ரிலீஸ் பண்ணல. நான் வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்துட்டேன். இவர் என்னன்னா எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் காசு யாரு கொடுக்கா உங்களுக்கு? ஏன்னா வெங்காயத்துக்கு வாங்கின கடனை இன்னும் அடைச்சு முடிக்கல. நீ அந்த ஆள் 2 பேரை காட்ட நாங்க கூட 2 படம் எடுத்துருவோம். அப்படி அவ்வளவு நெடும்பா ரொம்ப நல்ல படம் சார். அந்த படத்தை பார்த்திருக்கீங்க. நான் அதுக்கப்புறம் கூட நிறைய அந்த காட்டுவாசி படம் வச்சு அப்ப நான் எனக்கு உடனே நெடும்பா தான் ஞாபகம் வந்துச்சு. ஆனா அதுல இன்னும் இதை விட சிறப்பா ராஜ்குமார் எடுத்திருப்பார்ல. எவ்வளவு பட்ஜெட்னு கேட்டா ஆனா அது 60 ஒரு 70 ரூபா வந்துச்சுனே அப்படிம்பாரு. எது 60 ரூபாய்க்குள்ள படத்தை முடிச்சிட்டியா? என்னையா சொல்ற? நமக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு. நமக்கெல்லாம் முடியல. 10 ரூபா வேணும், 12 ரூபா வேணும், 8 ரூபா வேணும், கோடி இல்ல. ஆனா இவருக்கு 60 ரூபா லட்சத்துல போதுமானது ஒரு படம் எடுக்கிறதுக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படங்களை நம்ம தமிழ் சினிமா எடுக்க முடியும். அப்படிப்பட்ட இயக்குனர்கள், அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் நிறைய இருக்காங்க. ஆனா அவங்கள தவிர்த்துட்டு நம்ம எல்லாரும் 50 கோடி 100 கோடி 200 கோடி 15 கோடி அதுக்கு மேலதான் படம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம், எழுதுறோம், ரசிக்கிறோம், கைத்தட்டுறோம். அதுதான் கல்லாப்பெட்டி நிரப்புது. ஆனா நம்மளோட அடையாளங்களாக இன்னும் நிற்பது நல்ல திரைப்படங்களா இருக்கக்கூடிய இயக்குனர்கள், எழுத்தாளர்கள் எழுதின அந்த திரைப்படங்கள் தான் உங்களுக்கு நல்ல பேர் சொல்ற படங்களா இருக்கக்கூடியது. அந்த பேர் சொல்ற படங்களோட வரிசையில தான் தம்பி ராஜ்குமாரோட படங்கள் கண்டிப்பா இருக்குது. இன்னைக்கு அவர் சரியாக அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அவருடைய புகழை இந்த சினிமா கொண்டாடும், கண்டிப்பாக கொண்டாடும். அவருக்கான உரிய அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இப்படி ஒரு முயற்சியை சினிமாவுக்காக திரும்ப 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 ஒருத்தர் எடுத்துக்கிட்டே இருந்தானா அவனை ஒரு நாள் சினிமா கொண்டாடியே தீரும். அது வேற வழியே இல்லை. நம்ம அப்படி நிறைய பேரை பார்த்துருக்கோம். நிறைய பேருக்கு அந்த லைஃப் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அவருக்கும் கிடைக்கணும், அவர் ஜெயிக்கணும். அப்ப கூட நான் சொன்னேன் அவர்கிட்ட, வெங்காயம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் நல்ல கதையெல்லாம் எழுதுறாரு, நமக்கு ஏத்த கதை மாதிரி இருக்கு, இந்த படத்துல நம்ம ஒரு வேஷம் மறந்துருக்கலாமே அப்படின்னு நான் அவரை கூப்பிட்டு, நல்ல கதை எழுதுற, அது ஏன் போய் சேர மாட்டேங்குதுன்னா நடிகர்கள் இல்ல. நான் கூட எல்லாருக்கும் தெரிஞ்ச நடிகர் தான், எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும். நீ நல்ல கதை எனக்கு சொன்னீங்கன்னா நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணணும். மாட்டானே தம்பி, அங்கே மட்டும் வரவே மாட்டான், அந்த பக்கமே திரும்ப மாட்டான். ஏன்னா அவன் படத்தை கெடுக்கிறதுக்கு அவன் தயாரா இல்லை. ஆனா அந்த 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 இடத்துல ஒருத்தன் சரிஞ்சிட்டான்னா, இல்ல அந்த ஆசைகளுக்கு இடம் கொடுத்துட்டான்னா அவங்ககிட்ட இருக்க உண்மை காணாம போயிடும். அதை நான் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் கட்டாயப்படுத்துறதை விட்டுட்டேன். ஏன்னா இந்த உண்மை அவரு நிறைய இடங்கள்ல நானும் ராஜகுமாரும் சந்திச்சுக்கிட்டே இருப்போம், போவோம் ஒவ்வொரு விஷயமா. அப்ப நான் கடைசி எடுத்த ராமதாஸ் ஐயாவோட படத்துக்கு கூட எனக்கு முன்னாடி இந்த கதையை எழுத உட்கார்ந்த ஆள் அவர் தான்.
அவர் தான் ஐயாவோட படத்தை கதையை எழுதி எடுத்து பண்ண வேண்டியது. அது ஒரு சில காரணங்களால் அவங்க அதுக்கு ஒரு வேல்யூ வேணும், அதை இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும், தயாரிப்பாளர் எல்லாம் சேர்ந்து என்னைய பேசும்போது என்கிட்ட ராஜகுமாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி கதை எழுதி வச்சு, ராஜகுமார் தெரியுமே தம்பி தானே, அப்ப அவர் நிறைய குறிப்பெடுத்து வச்சிருக்காரு, நீங்க எடுத்துக்கின்றப்ப எனக்கு நெருடுது. அவ எடுக்க போற படத்தை அவ எடுக்கணும்னு நினைச்சு எழுதின படத்தை நான் ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ராமதாஸ் ஐயாட்டே சொல்றேன், தம்பி எடுக்கட்டும், நான் வேணா சப்போர்ட் பண்றேன் கூட. ஏன்னா அவன் ஒரு கனவு இருந்திருக்கும், அவனுக்கு ஒரு அடையாளம் வேணும், அவன் ஒரு அழகா அந்த கதையை தொகுத்திருப்பான், அப்ப அதை போய் நான் எடுக்கணும்னா தட்டி பறிச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்றேன். அவங்க அப்புறம் பேசிட்டு இல்லை இந்த கதை இன்னும் சிறப்பா வரணும், இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லும்போது நான் அவனை கூப்பிட்டு சொன்னேன், தம்பி என்னால் மறுக்க முடியல, வேற வழி இல்லை, கேட்குறாங்க, ஒரு பெரியவர் கேட்கும்போது நான் அதை வேணாம்னு தூக்கி போட்டு வர்ற அளவுக்கு எனக்கு அந்த அவரோட அன்பை நான் உதாசீனப்படுத்த முடியாது, வேற வழி இல்லாம நான் ஒத்துக்கிறேன் தம்பின்னு சொல்லிட்டு தெரியுது. அது கூட உனக்கு வருத்தம் என் மேல, ஆனா உங்க மேல எனக்கு நீங்க சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன், பட் நான் என்ன பண்ண முடியும், உனக்கு நல்லது செஞ்சா அதே சேரம் தான், உனக்கு கெடுதல் செஞ்சா கூட இருக்கட்டுமே, நீ வச்சுக்க அப்படி. ஏன்னா அப்படி இடத்துல ஒண்ணி நம்மளை தள்ளும். ஆனா வேற வழி இல்லை. இப்ப பாருங்க, அந்த படம் உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை யாருக்கும் பண்ண போச்சு, கடைசியில எடுக்கப்படவே இல்லை. அது அப்படியே ஒருத்தரோட உழைப்பு, இவரோட உழைப்பு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்கும், அந்த உழைப்பு மாறிச்சு. என்னோட உழைப்பு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்கும். கிட்டத்தட்ட நாங்க வந்து ஒரு 15 பேர் அதுக்காக டீம் எல்லாம் போய் இடம் பார்த்து லொகேஷன் பார்த்து எங்கெங்கயோ அலைஞ்சு காடு மேடெல்லாம் அந்த ஊரை கண்டுபிடி. ஏன்னா அவர் 1987 வரலாறு, 87ல இருந்து நடந்த விஷயத்தை பூரா பதிவு பண்ணி இப்ப போனா எல்லா இடத்துலையும் மாறும். 2026ல 87ஓட ஊரை வில்லேஜ் எங்கேயே தேடுறது. ஆனா தமிழ்நாடு பூரா முழுக்க நாங்க அலைஞ்சு அந்த மாதிரி வில்லேஜையும் அந்த மாதிரி ரோடுகளையும் அந்த மாதிரி கண்டுபிடிச்சு ஆட்களை பூரா கண்டுபிடினா அப்ப உள்ள ஆட்களோட தோற்றமே வேற. இப்ப நீங்க ஆளே இல்லை, முகமே இல்லை, மாறி இருக்கு. அதை நாங்க பூரா ரெஃபரன்ஸ் வச்சு வச்சு அவ்வளவு 1.5 வருஷம் நாங்க அதுக்கான தீசிஸ் பண்ணி 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 அவ்வளவு திரட்டி வச்சதுக்கு அப்புறம் அந்த படம் நடக்கல அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வழி பாருங்க. அவங்க சொல்லலாம், நான் அவங்களுக்கு அந்த வேலை பார்த்த வரைக்கும் சம்பளம் கொடுத்துட்டேன்னு. சம்பளம் அல்ல எங்களோட தாட், நாங்க நினைச்சது, நாங்க கற்பனை பண்ணது, எங்களோட மண்டைக்குள்ள ஊர்ன அந்த கதை வெளியில வந்துச்சுன்னா எனக்கு சம்பளமே கிடைக்காது, நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஒரு பைத்தியகாரத்தனமான இயக்குனர். எனக்கு நான் எடுத்த படம் வெளியே வரணும், ஆனா அது வரல, அது நின்றுச்சு. என்ன காரணம், அப்பா அம்மையை சண்டை போட்டாங்க, படம் நின்று போச்சு. இப்ப அப்பா அம்மையை சேர்ந்துட்டாங்க, படம் இருக்கிற ஆள் இல்லை, என்ன பண்றது? சிரிக்கிறார் ஒருத்தர் என்னை நினைச்சு பார்த்து. இதுதான் அவலம். அது மாதிரிதான் சினிமா வந்து எங்கே நம்மளை தூக்கிக்கிட்டு போகும், எங்கே நம்மளை ஏமாத்தும், எங்கே நம்மளை உட்கார வைக்கும் தெரியாது. இந்த ஒன் கூட இவர் எடுத்த முயற்சிக்கு இவரை தூக்கிட்டு போகணும். பார்க்கலாம் இந்த சினிமா என்ன பண்ணுதுன்னு. தேங்க்யூ. சேரன் அந்த இடத்துல பண்றாரு அப்படின்னு சொன்ன உடனே நான் இருக்கிற இடத்துல என் அண்ணன் இருந்தா எனக்கு ரொம்ப திருப்தி தான் அப்படின்ட்டு தான் நான் எந்த வார்த்தையுமே சொல்லாம இருந்து வந்தேன். அது எனக்கு அண்ணன் பண்ணியிருந்தாலும் நான் பண்ணினதை விட ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன். அடுத்து வந்து நான் முதல்ல சத்யராஜ் ஐயாவை இங்க விஜய் பார்க்ல தான் நான் சந்திக்க போறேன். நான் வரும்போது ஏதோ அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வந்திருக்கான் அப்படின்ட்டு தான் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா அப்ப கூட எழுந்து நின்று வணக்கம் வச்சார். எனக்கே அப்ப நாம பார்க்க போறோம் ஒரு பெரிய நடிகர், ஒரு அப்பெல்லாம் சங்கர் சார் படம் நடிச்சிட்டு இருக்காரு. நம்ம போன உள்ள விடுவாங்களான்னு பயந்துட்டு போறோம். அவ்வளோ உட்காந்துட்டு ஏதோ முக்கியமா ஏதோ பண்ணிட்டு இருந்தோம். எழுந்து நின்று வணக்கம் வச்சுட்டு சொல்லுங்க யார் வந்திருக்காங்க, நான் அப்படி பார்க்க வந்தேன், டைரக்டர் வரல அப்படின்னு. நான் தாங்க அப்படின்னு. அப்படியா, சரி உட்காருங்க, என்ன விஷயம் அப்படின்னாரு. முக்கியமா என்னன்னா வேலுப்பிரபாகரன்ங்கிற ஒரு அடையாளம் வந்து என்னை வந்து ஒரு கவசமா காப்பாத்துச்சு. அப்படியே வேலுப்பிரபாகரனோட அசிஸ்டண்டா நீங்க, உட்காருங்க அப்படின்னு கேட்டார். அப்போ ஊர்ல நான் ஒரு யாரோடைய சப்போர்ட்டுமே இல்லாம எங்க தாத்தா பாட்டி அங்க இருக்கிறவங்க கடை வச்சுட்டு வச்சு நான் ஒரு படம் பண்றேன் அப்படின்னா முதல்ல எடுத்த உடனே எல்லாரும் நினைப்பாங்க ஏதோ ஒரு ஆர்வ கலர்ல ஒரு மொக்க படம் பண்ண போறான் அப்படின்னு தான் எல்லாரும் தவிர்ப்பாங்க. ஆனா எதன் அடிப்படையிலையோ என்னை வந்து சரியா உள்வாங்கிட்டு, இல்ல இந்த படத்துல நான் ஒரு பகுதியா இருந்தேன்னா உனக்கு இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு ஒரு காரணமா இருக்குன்னு சொல்லி எந்த விதமான அறிமுகமும் இல்லாம, எந்த விதமான நடிகரும் இல்லாத, எந்த விதமான டெக்னீசியனும் இல்லாத, ப்ரொடியூசரே இல்லாத ஒரு படத்துல எனக்காக வந்து ஏற்காடுல வந்து அந்த மலைகள்லாம் ஏறி இறங்கி நடிச்சு கொடுத்த அந்த தன்மை என்னன்னா, இவன் சமூகத்திற்கு ஏதோ சொல்ல போறான், அதுல ஒரு பங்கா நான் இருக்கணும்னு நினைச்ச அந்த சமூக அக்கறை, சமூகத்தின் மீது அவருக்கு கொடுத்த பாசம் தான். அந்த பாசம் இன்னைக்கு வரைக்கும் தடமாறாம, எந்த இடத்துலயும் அவர் இடம் மாறாம ஒரே இலக்கோட பயணிக்கக்கூடிய மரியாதைக்குரிய மானமிகு இனமூர் சத்யராஜ் ஐயா அவர்கள்.